இனி உறவுகளே, உங்கள் கூட இது ஒரு விஷயத்த நான் ஹாப்பியாக பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எப்படின்னா, ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள். இந்த தடவை நம்ம ஒரு தீபாவளி கொண்டாடுறோமா, அந்த கொண்டாடுற தீபாவளியில் யாருக்கிட்டேயும் அனாவசியமாக காசு எதுவும் வாங்காமல், கடன்கள்லாம் இருக்கட்டும், அது அப்படியே நம்ம வாங்கினது ஏதோ ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு பிடிக்கிறதுக்கு வாங்கி இருக்கட்டும். ஆனால் இந்த தீபாவளியில் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம கையில் இருக்கிற பணத்துக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு, நம்ம கையில் இருக்கிற பணத்துக்கெல்லாம் ஸ்வீட் வாங்கிட்டு, எப்படி ஸ்வீட் நம்மளுக்கு நிறைய கிடைக்காமலாம் இருக்காது. அக்கம் பக்கம் எல்லாம் கொடுக்கும்போது, பகிர்ந்துக்கும் போது அந்த சந்தோஷமான ஒரு சூழலில் நல்ல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? அதை தவிர்க்க முடியாத ஒன்று தான். கண்டிப்பாக நம்மளுக்கான அது கிடைக்கும். சரிங்களா? ஸ்வீட் ஒன்றும் வாங்க முடியாத ஒரு பெரிய அரிய பொருளெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போது நம்ம கையில் இருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு, கையில் இருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட் வாங்கவோ, ஏதாவது ஒன்று செய்யவோ, எல்லாமே ஒரு ஒரு சாரார் நம்மக்கிட்ட வந்த ஒரு போனஸு அல்லது நம்மளுக்கு கிடைச்ச அமௌண்ட்டு இதெல்லாம் வச்சுட்டு இந்த 1 இயர் தீபாவளியை சூப்பராக வெளியில் காசே வாங்காமல் கொண்டாடி பாருங்களேன். கொண்டாடி பார்த்தோம்னாக்கா இப்போ இதை கொண்டாடக்கூடாதாங்கிற இடத்துல ஒரு துரோகமான பேச்சில் இருந்து சொல்லணும். நல்லா யோசனை பண்ணிப்பாங்க. நம்ம கையில் இருக்கிறதுக்கு அளவாக நம்ம அடுத்தடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த தடவை யாருக்கிட்டையும் வாங்காமல் ஒரு தீபாவளி கொண்டாடி பாருங்களேன். அடுத்த தீபாவளிக்கு உங்களோட லெவலு வேறு மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இந்த தீபாவளியில் நீங்கள் யாருக்கிட்டையெல்லாம் காசு வாங்கி கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு கொண்டாடிட்டு அப்புறம் அதை ஒரு 6 மாத கடனாகி 1 வருஷ கடனாகி போன வருஷம் தீபாவளிக்கு வாங்கினதே நீ சரியாக கொடுக்கல, நீ இந்த வருஷத்தும் வேறு கேட்குறியா அப்படிங்கிற வார்த்தை இல்லாமல், காரணமே இல்லாமல் கடன் வாங்கி ஒரு பெரிய பொருளை வீட்டுக்குள்ளே இறக்கிட்டு அதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்களேன். நாளைக்கு யாரோ ஒருத்தர் நம்ம கழுத்தில் துட்டை போட்டோ அல்லது நம்ம வாய் வார்த்தையில் பிடுங்கியோ ஏதாவது ஒன்று பேசி நம்மளை அந்த சந்தோஷம் அனுபவித்த நாட்களை திரும்ப 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 என்கிட்ட வாங்கினியே நீ கொடுக்க முடியலையே, நீ வாங்கிட்ட வாங்கினியே கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த அசிங்கமான சில வார்த்தைகள் அல்லது அந்த ஒரு சங்கடமான பார்வை எல்லாம் இருந்து விலகி அடுத்த வருஷம் பாருங்களேன் உங்களோட தீபாவளி செம்மையாக இருக்கும். ஏன்னா ஒரு தடவை ஒரு தீபாவளியில் நீங்கள் உங்களைய முழுமையாக உணர்ந்து உங்களுடைய செலவளவுகளெல்லாம் கட்டுப்படுத்தி நிறைய விஷயங்களை பண்ணிட்டீங்க இல்லையா? இல்லை நாங்கள் நோம்பி வருது, காசு கொஞ்சம் ஒரு 10,000 போட்டால் சரியாக இருக்கும்னு நினச்சி தான் நாங்கள் இந்த பொருளை வாங்கினோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா? வெயிட் பண்ணுங்க, அந்த 10,000 கொஞ்சம் சேரட்டும். எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் செலவு, எமர்ஜென்சியாக வாங்காமல் இன்னொரு உயிரை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற எமர்ஜென்சிக்குன்னு ஒரு பீரியட் இருக்குது. அதில் நீங்கள் போய் யார்ட்டையாவது கையேந்தவோ வாங்கவோ பிடிக்கவோ செஞ்சால் அது காலத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. அது தவிர்க்க முடியாமல் நம்ம செய்யக்கூடிய செயல். ஓகேவா? ஆனால் நம்ம விரலுக்கேற்ற வீக்கத்தோட இது நான் என்னுடைய அனுபவத்துக்கு அப்புறம் சொல்கிறேன். விரலுக்கேற்ற வீக்கத்தை தாண்டி ஒரு சில விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணிடுறோம். சரிங்களா? அப்போ இதை வாங்கி இந்த கடனை வாங்கி அந்த கடனை அடைச்சிருவோம், அந்த கடனை வாங்கி இதில் பண்ணிடுவோம். ஒரு 10,000 தானே 2 மாதத்தில் நம்ம கட்டிடலாம், இந்த மாதம் 5,000 அதுக்கு அடுத்த மாதம் 5,000 கட்டிடலாம் அப்படிம்பீங்க. ஆனால் புதுசாக அந்த 5,000த்துக்கு ஒரு செலவு வரும். அப்போ அது நீங்கள் இன்னும் 6 மாதம் 7 வருஷம் அப்படின்னு இழுத்துக்கிட்டே கிடக்கணும். அப்போ எப்போ வாங்கினது தெரியுமா, இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இந்த மாதம் அந்த அமௌண்ட் வந்துடும், எனக்கு அந்த மாதம் அந்த அமௌண்ட் வந்துடும். எப்பயுமே எதிர்பார்ப்புகளுக்குள்ளே இருக்கிறது எது நம்மளுக்கு கிடைக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ உழைச்சா இன்றைக்கி நான் வேலை செஞ்சேன்னா இன்றைக்கான 500 எனக்கு கிடைக்குங்கிறது கன்ஃபார்ம். அதை மட்டும் நினைங்க. அதுவே ஒரு சில நேரம் நம்மளுக்கு ஒரு நாள் தாண்டி கூட கிடைக்கலாம். அப்போ நீங்கள் உங்கள் அளவுக்கு நீங்கள் சந்தோஷமான ஒரு லைஃப் இது பண்ணுங்கள். குழந்தைங்க புரிஞ்சுக்குவாங்க, நிச்சயமாக புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு புத்தாடை வாங்கணும், புது துணி வாங்கணும், எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கிற புது துணிகளை நீங்கள் கொஞ்சம் நல்லா நீட்டாக உடுத்தி ஒரு ப்ளவுஸ் தைச்சோ ஏதாவது ஒன்று பண்ணி, அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல ஷர்ட் இருக்குது, ஒரு பேண்ட் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சிறுக சிறுக உங்களுக்கு சேர்த்திக்குங்க. குழந்தைகளுக்கு மட்டும் ஆடம்பரமாக எடுக்க வேண்டாம். ஆடம்பரம் மாதிரி துணிமணிகளை நீ குறைஞ்ச விலைகளில் நல்லபடியாக இருக்குது. சரிங்களா? நான் இது என்னென்னா எல்லாரும் எல்லா குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் லோலியாக இருக்கிறவங்க தான் வீடியோவே அதிகமாக பார்ப்பீங்க. பணக்காரெல்லாம் இப்போ அதை பார்த்துட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. அடுத்தடுத்து மணி என்ன செய்யணும், அடுத்தடுத்து லைஃப்பில் என்ன பண்ணணும், நம்ம பசங்களை எப்படி காப்பாற்றி கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய பிளானிங்கோடு ஓடிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி நம்மளாட்ட பேசுகிறவங்களதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா தெரியும். அவங்க பார்த்தா ஒரு சாங்ஸ் கேட்பாங்க, அதுவே அவங்களுக்கு இம்பார்ட்டண்டான சாங் தான் கேட்பாங்க. மற்றதெல்லாம் கேட்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இன்றைக்கி யாரையாவது பற்றி சொன்னீங்கன்னாக்கா அதெல்லாம் யாருன்னு கேட்பாங்க. இவங்கள தெரியுமா அவங்கள தெரியுமான்னு கேட்டால் அது மாதிரி நீங்கள்
எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ணுறது, இயற்கை ரொம்ப லேட்டில் அன்டைமில். அப்போது நீங்கள் அந்த மாதிரி ஒரு லைஃப்பை நீங்கள் தொடர்ந்து கொண்டு போகும்போது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வசதியானவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கே தெரியாமல் யாருடைய அனாவசியமான கேள்விகளுக்கும் நீங்கள் ஒரு தயங்கி மயங்கி கேட்டுருவாங்களோ, இல்லை இவங்களை எப்படி நான் பார்க்குறத, நான் இவ்வளோ வாங்கிட்டேனே, அந்த நோம்பி கொண்டாடுற வரைக்கும் உங்களுக்கு அந்த வழி தெரியாது. நோம்பி கொண்டாடி முடிச்சதுக்கப்புறம் பாருங்களேன், ஒரு வயசு சோறு இப்படி முழுங்கும் போதும் கூட, அடே இவங்களுக்கு இந்த மாதம் நான் பணம் கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த இடத்துல ஒரு லீவுனால சம்பளம் குறைஞ்சிருக்கலாம், அல்லது வேறு யாருக்காவது கொடுக்க வேண்டிய சூழ்நிலை காரணமாக குறைஞ்சிருக்கலாம். ஏதோ ரீசனபிள், இல்லை ஆஸ்பத்திரி செலவுனால நம்ம கொடுக்க வேண்டியது இது பண்ணியிருக்கலாம். அப்போ நான் என்ன சொல்லுவேன், ஒரு நரகமான ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய சந்தோஷங்களை இழந்து போகிற மாதிரி கடனை வாங்கி நீங்கள் ஒன்று பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் கை களவாக நிச்சயமாக நல்லா இது பண்ணி அருமையாக தீபாவளியை கொண்டாடுங்க. இது உங்களுக்கு முதல்ல கேட்கும்போது ஒரு பொறாமையால் பேசுகிற மாதிரி கேட்கலாம், அல்லது இவங்கெல்லாம் வைத்தறிச்சல் ஏதோ பேசுகிறா போல இருக்குது, இவகிட்ட இல்லைன்னா இல்லைன்ட்டு இருக்க வேண்டியது தானே, நம்மளுக்கெல்லாம் இது எதுக்கு சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. குழந்தைகளுக்கு மன நிறைவாக இருக்கிறதுக்கு அளவான பட்டாசு, மன நிறைவாக இருக்கிறதுக்கான துணிமணி, இதுதான் நம்ம ஒரு நோம்பியில் குழந்தைகளை சந்தோஷப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் சில ஆண்டுகளாக அனுபவிச்சுட்டு வரேன். என்னென்னா, கடன் இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணி, கடன் இல்லாமல் நான் வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கி பண்ணின விஷயங்கள்லாம் எனக்கு அது பெரிய சமாதானத்தை கொடுக்குது. கிட்டத்தட்ட என்னுடைய இடத்த கூட நான் கொடுத்து ஒரு பெரிய கடனை நான் அடைச்சிருக்கேன். புரியுதுங்களா? அப்போ அந்த கடன் அடைச்சோன்னே ஒரு மாதமும் கடனுக்காக என் மகக்கிட்ட, ஏன்னா அவன் செய்கிறதே பார்ட் டைம் ஜாப், இந்த பணம் ரெடி பண்ணிட்டேன், அந்த பணம் ரெடி பண்ணிட்டேன், பேங்க்கில் போட்டேன், இந்த ஃபைனு அந்த ஃபைனுன்னு ஏகப்பட்ட பணம் பிடிச்சிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு என் பிள்ளைய ரொம்ப நரகத்துக்கு கொண்டு போயிட்டு இருந்தேன். சரிங்களா? என்னோடய இடத்த நான் விற்றேன், கடனை அடைச்சேன். இன்றைக்கி மாதம் ஐயோ இது கொடுக்கணும் அது கொடுக்கணும் அப்படின்னுலாம் இல்லை. ஆனால் தவிர்க்க முடியாத கடன் இருக்குது. எனக்கு சர்ஜரி பண்ண அந்த கடனை அடைச்சே ஆகணும். அதே மாதிரி என் மகனுக்கு காலேஜ் ஃபீஸ்க்காக கட்டின பணத்தை என் மகளும் அடைச்சே ஆகணும். அப்படிங்கும்போது இது நம்ம மனசும் நம்மளுடைய உழைப்பும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். காரணமே இல்லாமல் ஒரு மிட்டாய் வாங்கி திங்கிறதுக்காகவோ ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆடம்பரத்தினுடைய ஈர்ப்பு நிலையில் நம்ம கொஞ்சம் அதிகமாக போடுறது, சந்தோஷத்தை கொண்டாட வேண்டாங்கிறது வேறு, அதுக்காக நம்ம அதிகமாக நம்மளைய வித்துறது வேறு, கடனாளியாக நம்ம வித்துறது வேறு. நினச்சி பாருங்கள். சந்தோஷமாக இந்த தீபாவளி எப்படியெல்லாம் யாருக்கிட்டையும் 10 ரூபா கையேந்தி வாங்காமல் சூப்பராக கொண்டாடலான்னு நினைங்க. நீங்கள் கேட்காம தேடாத பொருள், இது இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் எப்போவோ நினச்ச பொருள் உங்களை தேடி வரும். நிச்சயமாக அது வாங்குகிற அளவுக்கு கூட உங்களுக்கு பணம் காசு கிடைக்கலாம். கடவுள் அந்த பிராப்தம் உங்களுக்கு கொடுப்பாரு. நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க, இன்னும் மென்மேலும் பெருகி வருவீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இறைவனுடைய அருளால் ஆசீர்வாதமாகவே நான் சொல்கிறேன். நிச்சயமாக நல்லபடியாக வருவீங்க. வாழ்க, வாழ்த்துக்கள், வளமுடன் பெறுக.